Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா most requested வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா saree எப்படி pre-pleat எடுத்துட்டு iron பண்ணி எப்படி நம்ம fold பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு saree எடுத்திருக்கேன். கான்ட்ராஸ்டா உங்களுக்கு காட்னா தான் உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் எப்படி மடிக்கிறது அப்படினு சொல்லிட்டு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி ப்ளீட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். சாரியோட முந்தியோட கார்னர் எடுத்துப்போம். அதை எடுத்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி fingers வச்சிட்டு fold பண்ணுவாங்க. இது மாதிரி இப்படியும் எடுக்கலாம். ஆனா நான் வந்துட்டு இந்த மாதிரி எடுக்க மாட்டேன். நான் எப்பவுமே இது போல தான் எடுப்பேன். இங்க பாருங்க. இப்படி தான் நான் ப்ளீட் எடுப்பேன். இது மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த சைஸ் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம கீழே வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். இது வந்து ஈஸியான ட்ரிக்கில் நான் சொல்லித் தரேன். இங்கே பாருங்கள், எதுவுமே ஈக்குவலாக இருக்காது. ஒன்று உள்ளே இருக்கும், ஒன்று வெளியில் இருக்கும், இந்த போல் தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் வந்துட்டு இதுக்கு ஒரு பின் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியான மெத்தட்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது அந்த பின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு பெரிய சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. பெரிய சேஃப்டி பின் எடுத்துட்டு உங்களோட வீட்டில் ஹேங்கர் இல்லைன்னா விண்டோ இல்லாட்டி டோரோட லாக்கர் அந்த மாதிரி எது இருந்ததுனாலும் அதில் வந்துட்டு இந்த பெரிய சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி விண்டோவில் போடுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு யாரோட ஹெல்ப்புமே நமக்கு தேவையில்லை. நாமளே ப்ளீட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி விண்டோவில் மாட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே கரெக்டான ஒரு இதுக்கே இருக்காது. இப்போ நம்ம வந்துட்டு மேலே இருக்க அந்த மடிப்பு வச்சுட்டு நம்ம கீழே எடுக்க போகிறதில்ல. இது இப்போ எடுக்கிற மடிப்பை பொறுத்து தான் மேலே இருக்கிறதுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு இதை வந்து இப்போ எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம். பார்டர் உங்களுக்கு இவ்வளோ பெருசு வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை இதை விட நீங்கள் சின்னது பண்ணணுன்னாலும் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்களா. இப்போ நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் குட்டி பண்ணியிருக்கேன். அப்படி சின்னது பண்ணும்போது பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது. அப்போது அந்த செகண்ட் ப்ளீட்டுக்கு உள்ளே வந்து கைவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்க ப்ளீட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், அந்த ப்ளீட் இப்போ குட்டியாக இருக்குது, இது ரொம்ப பெருசாக இருக்குங்களா. இப்போது அந்த ப்ளீட்டுக்கு நேராக உள்ளே கைவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ப்ளீட் வந்து ஈக்குவலாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், உள் பக்கமும் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது. நாம் மேலே ப்ளீட் எடுத்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு பின் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுக்கு ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போது அந்த எட்ஜில் ஒரு பின் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு இடையில மிடில் இங்கே எடுத்திருக்க நம்ம மடிப்பு வச்சுட்டு அது ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். எட்ஜில் இருக்கிறத மெஷர் பண்ண வேண்டாம், இங்கே கீழே பின் பண்ணியிருக்கிறத அதே மடிப்புக்கு நம்ம வந்து மேலே பின் பண்ணிப்போம். மிடில் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பின் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் கரெக்டாக ஈவனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படி அயர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.